நில்லுங்க. என்னமோ படம் ஆரம்பிச்ச பிறகு தியேட்டருக்கு பரபரப்பா வர மாதிரி வரீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஒருத்தவங்க நின்னுகிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. யோ, அவங்க தான் வந்துட்டாங்கல்ல, விடியா. நீங்க வாங்கம்மா. என்ன கம்ப்ளைண்டா? ஆமா சார். என்ன கம்ப்ளைண்ட்? சார், நான் இவளோட மாமியார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க சித்தி எங்க வீட்டுக்கு வந்து இவளோட குழந்தைய, அதாவது என் பேர குழந்தைய அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப போய் பேர குழந்தைய கேட்டா உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல, இவளுக்கு குழந்தை பிறந்த விவரமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே சாதனையா சாதிக்கிறாங்க சார். ஆமா சார், என் சித்தி தான் என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும். இருமா, முதல்ல என்ன நினைச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. உங்களுக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனையா இல்ல குடும்ப தகராறா? உன் சித்தி எதுக்காக உன் குழந்தைய எடுத்துட்டு போகணும்? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சார். இன்னைக்கு காலையில சித்தி குழந்தைய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டுட்டு வர்றதுக்குள்ள அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு போய் கேட்டா நான் வீட்டுக்கு வரவே இல்ல, குழந்தை பிறந்ததே எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்றாங்க சார். கண்டிப்பா சத்தியமா சொல்றேன் சார், குழந்தை அவங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி குழந்தைய அவங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணும். சரி, நீங்க சொன்னதை ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துட்டு போங்க, நடவடிக்கை எடுக்கிறேன். சார், என் குழந்தைய என்ன சித்திரவதை பண்றாங்களோ நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும். சரிம்மா, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கான்ஸ்டபிள், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. ஓகே சார். ஆமா. வீட்டுக்கு வந்து குழந்தைய திருடிட்டு போயிருக்கா. ஜெகஜால கில்லாடியா இருப்பா போல இருக்க. இங்க பாத்தியா, நீ பூதலோகத்துல விளையாண்ட மாதிரியே இங்க ஒரு கேம் இருக்கு. இதை தூக்கி இங்க வைக்கணும், இதை தூக்கி எங்க வைக்கணும், இதை தூக்கி அங்க வைக்கணும், இதை எடுத்து எங்க வைக்கலாம், அதை தூக்கி யாருப்பா அதை கதவு தட்டுறது? வாங்க போய் பார்க்கலாம். யாருன்னு போய் பாரு. அப்பா, இங்க ஆயிஷா யாரு? என்ன விஷயம்? விசாரிக்க வந்தவங்கிட்டே விசாரணையா? அம்மா இங்க வாங்க. இங்க வந்து யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரது? ஓ, போலீஸ பார்த்து யாருங்கிறீங்களா? ரொம்ப தைரியம் தான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா பொதுவா கேட்டாங்க, அவ்வளவுதான். ஏமா, உங்க பேர் என்ன? ஆயிஷாங்க. உங்களுக்கு நிகிலானி யாரையாவது தெரியுமா? எங்க அக்கா பொண்ணுங்க. அந்த பொண்ணோட குழந்தைய நீங்க கடத்தி மறைச்சு வச்சிருக்கிறதா அவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. இவதான் அந்த பொண்ணோட குழந்தைய எடுக்கலன்னு விளக்கமா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் கேஸ் கீஸ்ன்னு? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க பாருங்க சார், காசு பணம் நகை நட்டு இதை எடுத்துட்டு வந்து மறைச்சு வைக்கலாம். குழந்தைய எடுத்துட்டு வந்து எப்படி சார் மறைச்சு வைக்க முடியும்? அதுவும் இல்லாம அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து மறைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பேர, அவனை கொஞ்சறதுக்கே இவங்களுக்கு நேரம் இல்ல. அப்படியே பரிதாபப்பட்டு ஏதாவது ஒரு குழந்தை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அந்த குழந்தைய நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். போதும், நிறுத்துங்க. ஏமா ஆயிஷா, இன்னைக்கு நீங்க நீலா வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? இல்லங்க, நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலங்க. நோ, இன்னைக்கு நீங்க நீலா வீட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிருக்கீங்க. அவங்க அசந்த நேரமா பார்த்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் அவங்க வீட்டுக்கு போகவே இல்ல. அவங்க புள்ள ஆனா பொண்ணா கருப்பா சிகப்பான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இதோ பாருங்க, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. வாங்கம்மா. என்னங்க? கவலைப்படாம போ ஆயிஷா, உன் பக்கம் நீதியும் நியாயமும் இருக்கு. யார்கிட்ட குழந்தை இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சு உன்னை சீக்கிரமே கூட்டிகிட்டு வரேன். இதுல நம்ம சக்தியை பயன்படுத்தி வீணா குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். கிளம்புமா. சரிங்க, வாங்க. என்ன பண்றதுப்பா? மைதேன், புலம்ப வச்சிட்டியடா. அம்மாவுக்கு இருந்த ஏக்கம் குழந்தை மனசை வாட்டி எடுக்குது. அதான் கதறி அழுகுது. ஏய், ஏண்டா அழுது தொலைச்சி என் உயிரை வாங்குற? நீ எவ்வளவுதான் கதறி அழுதாலும் உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது. ஏன்னா இது உன் வீடு இல்ல, பலிபீடம். விஷயம் தெரியாம ஏண்டா அழுகுற? பாலை குடிச்சிட்டு ஆரோக்கியமா இருக்க பாரு, அப்பதான் உன்னை பலி கொடுக்க முடியும். அதுக்குள்ள அழுக மாதிரி சிரிப்பா?
ஓ, அணைய போற விளக்கு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாக போற நேரத்துல சந்தோஷமா சிரிக்கிறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. ஏய், இல்ல, இது அழிவுக்கான சிரிப்பு இல்ல, ஆனந்த சிரிப்பு. இது வரைக்கும் உன் சாவை தடுக்கிறத பத்தியோ தள்ளி போறத பத்தியோ நான் யோசிக்கவே இல்லை. உன்னை பலி கொடுக்கிறது மூலமா மைதீனுடைய சதித்திட்டத்தை அலாவுதீனுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் என் எண்ணமா இருந்துச்சு. ஆனா உன்னோட அந்த வெள்ளை சிரிப்பு என் எண்ணத்தை என் மனசுல இருந்து அழிச்சிடுச்சு. ஏய் ஏய் ஏய், சிரிக்காதடா. எல்லாம் வல்ல சுக்கானே, என்னை மன்னித்து விடு. இனி நீயே எதிர்த்து நின்றாலும் அந்த குழந்தையை பலி கொடுக்க விடமாட்டேன். உடனடியாக அலாவுதீனிடம் சென்று எல்லா உண்மைகளையும் சொல்லப் போகிறேன். அப்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும். அதுவரைக்கும் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். கவலைப்படாமல் தூங்கு. உனக்கு ஆயுசு 100. நேரம் நடுநிசிய நெருங்கிட்டு இருக்கு. பூஜையை ஆரம்பிச்சிருவோம். யாக குண்டத்துக்கு முன்னாடி உக்காரு. நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லணும். மாத்தி சொன்னா வரப்பே உன்னை திருப்பி அடிச்சிடும். ஜாக்கிரதை. சரி, சொல்றேன். கை கூப்பி கண்ணை மூடிக்கோ. ஓம் ரீம் க்ரீம் ஜடாமுனியே கடாமுனியே. ஓம் ரீம் கிரீம் ஜடாமுனியே கடாமுனியே. கடவுள் சக்திகள் வந்து இடையூறு பண்ணாமல் இருக்க அழிவு சக்திகளான நீங்கள் இங்கே வந்து இந்த யாக குண்டத்திலிருந்து காவல் காக்க வேண்டும். ஓம் ரீம் க்ரீம். இங்கு கடவுள் சக்திகள் வந்து இடையூறு பண்ணாமல் இருக்க அழிவு சக்திகளாகிய நீங்கள் வந்து இந்த யாக குண்டத்தை காவல் காக்க வேண்டும். ஓம் ரீம் கிரீம். அந்த குங்கும பொட்டு வச்சிருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்து ஓமகுண்டத்தை சுத்தி 4 பக்கத்திலே வை. யாக குண்டத்துல தீய மூட்டு. குண்டத்துல எண்ணெயா மாத்தி விடு. காட்டுப்பேய் கரும்பேய். காட்டுப்பேய் கரும்பேய். கூட்டுப்பேய் குருட்டுப்பேய். கூட்டுப்பேய் குருட்டுப்பேய். தீட்டுப்பேய் திருட்டுப்பேய். தீட்டுப்பேய் திருட்டுப்பேய். பசிப்பேய் பைத்தியப்பேய். பசிப்பேய் பைத்தியப்பேய். ஆசைப்பேய் அழிக்கும் பேய். ஆசைப்பேய் அழிக்கும் பேய். எல்லா பேய்களும் ஓர் உருவெடுத்து எஜமானியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த வேள்வி தீயின் வெளிச்சத்தில் வந்து நிற்க வேண்டும். எல்லா பேய்களும் ஓர் உருவெடுத்து எஜமானியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த வேள்வி தீயின் வெளிச்சத்தில் வந்து நிற்க வேண்டும். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் கிரீம். ஓம் ரீம் க்ரீம் க்ரீம். ஓம் ரீம் 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 க்ரீம். காளி நீலி சுலி. காளி நீலி சூலி. ஓம் காளி நீலி சுலி. ஓம் காளி நீலி சூலி. ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் காரி ரீம் காரி சிங்காரி. ஓம் காரி ரீம் காரி சிங்காரி. ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் ரீம் க்ரீம். ஓம் காரி சிங்காரி வையாரி. ஓம் காரி சிங்காரி வையாரி. ஓம்
என் பசிக்கு தீனியாக பணியை சொல்லுங்கள் எஜமானியே. நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. நீ நேரா அண்ணா நகர்ல இருக்கிற 7வது குறுக்கு தெருவில் இருக்கிற 13ஆம் நம்பர் வீட்டுக்கு போ. அங்க குடியிருக்கிற கோதண்டத்தோட பொண்ணு கௌரி உடம்புல புகுந்து அந்த குடும்பத்தை துவம்சம் பண்ற. இதுதான் நான் உனக்கு போடுற கட்டளை. போ. உத்தரவு. இப்போ புரியுதா இந்த மாயாவோட சக்தி என்னன்னு? போக போக பார் என்னுடைய பராக்கிரமத்தை. என்ன கௌரி, இன்னும் நீ தூங்கலையா? ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு கௌரி? ஏன் இப்படி எல்லாம் சிரிக்கிற? ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி பண்ணாத கௌரி, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. கௌரி, உனக்கு என்னாச்சு கௌரி? அம்மா, அடிக்காத கௌரி, அடிக்காத கௌரி, கௌரி விட்டுரு கௌரி, அடிக்காத கௌரி, கௌரி, அம்மா கிட்ட சொன்ன கொன்னுடுவேன். மணி 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. கௌதம், கௌதம், நான் பாத்ரூம்ல இருக்கேன் மம்மி. அங்க இருக்கியா? கௌரி, கௌரி, கௌரி ஏந்திரி. கௌரி, 7 மணி. கௌரி, கௌரி, என்ன உடம்பு இப்படி சுடுது? கௌரி, கௌரி, என்ன மம்மி? எந்திரிம்மா. என்னாச்சுமா உனக்கு இப்படி சுடுது? முடியல மம்மி, உடம்பெல்லாம் வலிக்குது, பாரமா இருக்கு. என்ன விடுங்க மம்மி. சரி சரி, இரு, நான் உனக்கு மெடிசன் கொடுக்குறேன். ஏந்திரு ப்ளீஸ். என்னம்மா? மம்மி மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. என்னடா, என்னாச்சு உனக்கு? மம்மி, கௌரி என்ன நைட்லாம் தூங்க விடல மம்மி. என்ன போட்டு அடிக்கிறா, தனியா சிரிக்கிறா. இவ கூட படுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. சண்டை போடுறதுக்காக தான் நீங்க 2 பேரும் தனியா வந்து ரூம்ல படுத்தீங்களா? இல்ல மம்மி, நான் அவ கூட சண்டை போடவே இல்ல. அவ தான் என்ன பயமுறுத்துற மாதிரி சிரிக்கிறா, அடிக்கிறா, எட்டி உதைக்கிறா. சரி சரி, இரு, நான் உனக்கு மெடிசன் கொடுக்குறேன். ஏந்திரு ப்ளீஸ். என்னம்மா? மம்மி, கௌரி என்ன நைட்லாம் தூங்க விடல மம்மி. என்ன போட்டு அடிக்கிறா, தனியா சிரிக்கிறா. இவ கூட படுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. சண்டை போடுறதுக்காக தான் நீங்க 2 பேரும் தனியா வந்து ரூம்ல படுத்தீங்களா? இல்ல மம்மி, நான் அவ கூட சண்டை போடவே இல்ல. அவ தான் என்ன பயமுறுத்துற மாதிரி சிரிக்கிறா, அடிக்கிறா, எட்டி உதைக்கிறா.
அவ உடம்பு அனலா கொதிக்குது. சிரிச்சாலாம் அடிச்சாலாம். போ, நீ முதல்ல போய் டாடியை கூட்டிட்டு வா. போ, ஓடு. என்னம்மா இது, நைட்டு நல்லா தானே படுத்த, திடீர்னு ஏன் இப்படி ஜுரம் அடிக்குது? இதுக்காக தான் கண்ட இடத்துக்கு போகாத, கண்டதை வாங்கி சாப்பிடாதன்னு படிச்சு படிச்சு நான் சொல்றேன். கேக்குறியா நீ? இப்ப பார் எப்படி ஜுரம் அடிக்குதுன்னு. என்னாச்சு? இங்க பாருங்க, கௌரி உடம்பு தீயா கொதிக்குது. என்ன சாதாரண காய்ச்சல் தானே, அதுக்கே நீ பதற? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ ஆமா, உடம்பு என்ன இந்த கொதிக்குது? என்னாச்சு? என்னன்னு என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது? ஸ்கூல்ல கண்டதை வாங்கி சாப்பிட்டுருப்பா, இல்ல மழையில நின்னு இருப்பா, கண்ட தண்ணிய குடிச்சிருப்பா. சரி விடு, அவளே காய்ச்சல்ல இருக்கா, நீ வேற திட்ட ஆரம்பிச்சிடாத. சரி அவளை கூட்டிட்டு கிளம்பு, டாக்டர்கிட்ட போலாம். டாடி நான் டாக்டர் கிட்ட வரல. ஏன்? ஐயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா எப்படிமா சரியாகும்? ப்ளீஸ் மம்மி. அடுத்த வாரம் எக்ஸாம்மா, ப்ளீஸ். சரி விடு. கௌரி, நீ அம்மா கூட படுத்து ரெஸ்ட் எடு. நான் ஒன்று பண்ணுறேன், ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் டாக்டரை பார்த்து அவங்களே நான் இங்கே அனுப்புகிறேன். இவனையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன். இவன் ஏன் பட்டணத்துற மாதிரி நின்றுட்டு இருக்கான்? போடா போய் சீக்கிரம் ரெடி ஆகு. டாடி ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர். மேடம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு லீவ் லெட்டர் எழுதி நான் உன் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், போதுமா? சரி டாடி. முதல்ல இந்த திரும்ப பேசுறது நிறுத்து. வாயை மூடிக்கிட்டு ரெஸ்ட் எடு. என்னம்மா உடம்பு கொதிக்குது, நீ வாப்பா வா. படுமா, வா படுத்துக்கம்மா.